கர்த்தர் ஒருவருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. May all glory be to God's holy name today. 2026 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. Today is 12th month of April, the year 2026. Today is a good Sunday morning. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீட்கப்பட்ட நாமும் உம்மை மகிமைப்படுத்தி வாழ கிருபை In the செய்வீராக. name of our Lord Jesus Christ, let us glorify your name by as we are redeemed. உம்முடைய நாமத்தை உயர்த்தி வாழ கிருபை Let செய்வீராக. us live our lives by exalting your name. இயேசுவின் In the நாமத்தில். name of our Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of my message today is மீட்கப்பட்ட நாமும். we who are redeemed. கர்த்தருடைய மக்கள் அவரிடம் மனம் திரும்பி வருகிற போது சீர்படுத்தி தேவ இரக்கம் ஊற்றாக காணப்படுகிறது. When God's people come to him repentant, it is like a stream. முதலாவது குறிப்பு, As my first point, துதிகளை செலுத்த அழைப்பு விடுக்கின்றது. there is an invitation to worship him. சங்கீதம் 107 1-3 வரை. The book of Psalms, the 107 verse 1 to 3. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Give thanks to the Lord, for he is good, his love endures forever. கர்த்தரால் சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டு. Let the redeemed of the Lord let tell their story, those he redeemed from the hand of the foe. கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள பல தேசங்களில் இருந்து சேர்க்கப்பட்டவர்கள் அப்படி சொல்ல கடவர்கள். Those he gathered from the lands from east and west, from north and south. இரண்டு காரணங்கள். Two reasons. ஒன்று, கர்த்தர் நல்லவர். One, he is good to us. இரண்டாவது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது. Two, his grace is unchanging. இடைவிடாமல் நன்றி செலுத்த இவ்விரண்டும் காரணமும் போதுமானது. There are two reasons. These two reasons are enough to give him thanks unceasingly. இரண்டாவது குறிப்பு, As my second point, பாலைவனத்தில் அலைந்து திரிந்த பகுதி. the scenario of wandering in the desert 40 ஆண்டுகள் for 40 years. பசி தாகம் அலைந்து திரிந்தனர். They were hungry and thirsty. They wandered in the desert. வழி தப்பினர். They called out to God. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டனர். They called out to God's name. கர்த்தர் வழி நடத்தினார். God guided them. மூன்றாவது குறிப்பு, As my third point, பாபிலோனிலிருந்து மீட்கப்பட்டனர். they were rescued from Babylon. சங்கீதம் 107 10-12 வரை. Psalms 107 verse 10 to 12. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணி உன்னதமானுடைய ஆலோசனை அசட்டை பண்ணினவர்கள். Because they rebelled against God's commands and despised the plans of the Most High. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இருப்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். So he subjected them to bitter labor. They stumbled and there was no one to help. அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார், சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். They stumbled, they were tormented and they fell. கவனியுங்கள், Listen to this carefully. வதைக்கப்பட்டு விழுந்தனர். They were tormented and they fell. வார்த்தையை அசட்டை பண்ணியதால் சிதறடிக்கப்பட்டனர். Because they ignored God's word, they were taken as prisoners. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். They called out to God. நாமும் As we also. எந்த பகுதியிலே குறைவுள்ளவர்களோ, In what ways we are weak. நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு Let us call out to God. சரி செய்து Let us correct ourselves. தேவனை மகிமைப்படுத்தி Let us glorify his name. தேவனுடைய கிருபைகளை அனுபவித்து Let us experience God's grace. வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்வார். And God help us to live our தேவனை life. கரம் பிடித்து நடத்துவார். And God lead us by இயேசுவின் நாமத்தினால். in the name of our Lord Jesus Christ. ஆமென், ஆமென், ஆமென். Amen, amen, amen. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you abundantly.